போன வேலை முடிஞ்சுதா இல்லையா, டாக்குமெண்ட்டை எடுத்தானா இல்லையான்னு தெரியலையே. பிரகாஷா, இவன் என்ன இந்த நேரத்துல? ஹலோ, என்ன அண்ணியாரே, திருட டாக்குமெண்ட்டை கொண்டு வருவான்னு ஆவலா காத்துக்கிட்டு இருக்கீங்களா? என்ன சொல்ற? நடிக்காதீங்க. என்ன பொழப்பு இது? கேவலமால உங்களுக்கு? இதெல்லாம் ஒரு பொம்பளை செய்யற வேலையா? உங்களால இந்த அளவுக்கு கீழ்த்தனமா போக முடியுமா? டேய் நிறுத்துடா. ஏன் நீ இன்கம் டாக்ஸ்னு போய் சொல்லல? ஓ, பழிவாங்க தான் இந்த பிளானா? டேய், ஒன்னே ஒன்னு மனசுல வச்சுக்கோ. இன்னைக்கு வேணா அது மிஸ் ஆயிருக்கலாம், ஆனா அந்த டாக்குமெண்ட் என்னைக்குமே எனக்கு தான்டா. இந்த மாதிரி நேரத்துலயும் ஒரு டைமிங்கா ரைமிங்கா பேசுறீங்களா அண்ணியார? திருட வந்தவன் என் கையில மாட்டிருந்தா இன்னியோட உங்க சகாப்தத்தையே முடிச்சிருப்பேன். அவன் தப்பிச்சதுனால நீங்க தப்பிச்சீங்க. ஆனா இதே மாதிரி எல்லா தடவையும் நடக்காது. மாட்டுவீங்க அன்னைக்கு இருக்கு ஒட்டு மொத்தமா. அப்பா குமார், அண்ணியார் அனுப்பின ஆள் தான்டா அவன். என்னடா சொல்ற? அவெல்லாம் ஒரு மனுஷியா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இருக்காதா? முதல்ல அவன் பொம்பளையா இல்லமா? இந்த அளவுக்கு போயிருக்கானா? அவளை கொண்டாதான் எனக்கு ஆத்திரானுங்க. ஏங்க, நீங்க முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. அவன் மாட்டினானா அவங்கள மாட்டுவாங்க. இல்ல சத்யா, திருட வந்தவன் நம்ம கையில சிக்கல. இந்நேரம் அவன் எங்கேயாவது ஓடி போயிருப்பான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா அவன் யாரு என்னன்னு கேட்டா என்ன சொல்ல முடியும்? திருடன் அனுப்பி பத்திரத்தை திருட சொல்லிருக்காங்கன்னா உங்களை என்ன செய்யறது? சத்யா, இது பத்திரமா வைமா. டேய், நேரம் ஆச்சு, எல்லாம் போய் படுங்கடா. போங்கடா. நீ போம்மா, போய் படு. படுற. கூடிய சீக்கிரம் இதுக்கு முடிவு கட்டுறேன். திருடனை அனுப்பி டாக்குமெண்ட்டை திருட சொல்றான்னா அவெல்லாம் ஒரு பொம்பளையா? அவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா சகல? என்னால நம்பவே முடியல சகல. அவங்க எந்த அளவுக்கு இறங்குவான்னு நினைச்சு கூட பாக்கல. சகல, அவ என்னையே கொலை பண்ண பார்த்தவ, இதுக்கு மேலையும் பண்ணுவா. வீட்டுக்கு வந்த மூத்த மருமக, அதுவும் ஒரு தியாகி வீட்டுக்கு வந்தவ, நினைச்சு பார்க்கவே அசிங்கமா இருக்கு. என் தம்பி மட்டும் சுதாரிக்கலன்னா எல்லாமே போயிருக்கும். ஆமா, உன் அண்ணன் உன் அண்ணிய பெல்ட்டால அடிச்சோட விட்டுற கூடாதுடா. கையை சேர்த்து உடைச்சிருக்கணும்டா. கரெக்டா கணேசா? மாப்பிள, இப்போது புரியுதா? நான் சொன்னப்பல நீங்க உங்க அன்னைக்கு சப்போர்ட் பண்ணீங்க. பிரகாஷ் மாப்பிள மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? இந்தப்பா. இவதுக்கு இங்க வரா? ஏய் நில்லு, போடி வெளிய. என்னங்க, எப்படி இருக்கீங்க? போ. கையில நல்லா போடி இருச்சா? வெளிய. என்னங்க என்னடி நொன்னங்க? இங்க எதுக்குடி வந்த? உங்க அக்கா இந்த பழத்துல விஷத்தை வச்சு என்ன கொண்டுட்டு வான்னு சொன்னாளா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்ன பேசணும்? எங்க குடும்பத்தை காக்க வந்த குலதெய்வம் சொல்லுமா? உங்க அக்கா என் தம்பியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு பல கெடுதல் செஞ்சிருக்காங்க. ஒண்ணுமே நடக்கல. இப்போ வீட்டுக்கு திருட அனுப்பிச்சிட்டு டாக்குமெண்ட் திருடிட்டு வர சொல்லிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய கீழ்த்தரமான ஆளா இருக்கணும். ஐயோ ராஜு, நீ கூடவா இத நம்புற? நீ நல்லா இருக்கணும்னு அந்த வீட்லயே நினைச்சது அக்கா மட்டும்தான். அவங்களையா நீ சந்தேகப்படுற? வீடு விஷயமா அக்கா எதுவும் பண்ணல. உண்மையிலேயே அக்கா எதுவுமே பண்ணல. அந்த நம்பிதான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கணும். அக்கா அந்த வீட்டை மீட்கணும்னு நினைச்சுதான் ஜப்திக்கு போக விடாம செஞ்சாங்களே தவிர வீட்டை புடுங்கணுங்கிற எண்ணமே கிடையாது. உன்னை விட உன் அக்கா பத்தி நீ நல்லாவே தெரியும். இல்லவே இல்ல. இதெல்லாம் நம்பி வேலையாதான் இருக்கணும். அக்கா அந்த மாதிரிலாம் யோசிக்கவே இல்ல. சகல, என்னது இது நம்பி சொல்ற? சகல, நீ சும்மா இரு சகல. ஆள் வச்சு கொல்ல பார்த்தவளுக்கு திருடனை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? ஏய், என்ன மாட்டிக்கிட்ட உன்ன அந்த அறிவுடை நம்பி மேல பழியா போறீங்களா? நான் உண்மைதாங்க சொல்றேன். ஒரே குழப்பமா இருக்கு சகல. குழப்பம்லாம் இல்ல சகல, எல்லாமே இவங்களோட பித்தலாட்டம். ஏய், நீ மரியாதையா போயிரு, இல்ல நானே உன்னை கொன்னுடுவேன். என்னடி நிக்கிற? ஏய், போடு. ஏமா, உன் அக்காலாம் ஒரு பொம்பளையா? இப்படியா பண்ணுவா? அந்த வீட்டு மேல காயத்ரிக்கு என்ன உரிமை இருக்கு? அவ ஏன் இப்படி எல்லாம் பண்றா? இவகிட்ட ஏமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க? இப்ப போறியா இல்லையா? போடு.
அக்கா தாங்க உங்களை போய் பார்த்துட்டு வர சொன்னாங்க. உங்க உடம்பு நல்லா ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க. அவங்கள போய் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமாண்டே, பாத்துட்டு வர சொல்லிருப்பா. எதுக்கு? நான் செத்துட்டேனா இல்லையான்னு பாத்துட்டு வர சொல்லிருப்பா. ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் குத்தம் சொல்றீங்க? இப்ப நீங்க குணமானதே எங்க அக்காவால தாங்க. அவங்க தான் சதீஷ் கிட்ட பணத்தை கொடுத்து உங்களை நல்லபடியா பாத்துக்க சொன்னாங்க. என்னது? சதீஷுக்கு பணத்தை கொடுத்தாளா? என்ன சொல்ற? அவனை ட்ரீட்மெண்ட் பண்ண இங்க அனுப்புனது பிரகாஷ் சத்யாவும் தான். இது என்ன புது கதையா இருக்குது? கதையெல்லாம் இல்லைங்க. சதீஷ அனுப்புனது வேணா அவங்களா இருக்கலாம். ஆனா அவருக்கு பணத்தை கொடுத்து உங்களை நல்லபடியா பாத்துக்க சொன்னது என் அக்கா தான். அந்த சதீஷ் அடிக்கடி வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு போனது என் கண்ணால நான் பாத்திருக்கேன். போய் உங்க அக்கா என்ன கொலை பண்றதுக்கு வேணா பணம் கொடுத்திருப்பாளே தவிர இதையெல்லாம் செய்ய மாட்டா. நீங்க கட்டின தாலி மேல சத்தியம். காயத்ரி அக்கா தான் உங்களை கவனிச்சுக்க சொல்லி சதீஷ் கிட்ட பணத்தை கொடுத்தாங்க. வீட்டுக்கே வந்து அவன் பணம் வாங்கியிருக்கான். இது எல்லாமே சத்தியங்க. இப்ப கூட நீங்க நல்லா இருக்கீங்களான்னு பாக்குறதுக்காகத்தான் என்ன அனுப்புனாங்க. வீடு விஷயத்திலயும் அப்படிதாங்க. அக்கா எதுவுமே பண்ணல, நம்பிதான் செஞ்சிருப்பாரு. நான் சொல்றது எல்லாமே உண்மைங்க. ரொம்ப குழப்பறாளே. என் தாலி மேல சத்தியம், இதுதான் உண்மை. என்ன சகல இப்படி சொல்லிட்டு போறா? எனக்கு ஒண்ணும் புரியல சகல. தாலி மேல சத்தியம் பண்ணிட்டு போறா. தம்பி, நீங்க இதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். காயத்ரி கொலை பண்ற அளவுக்கு போனவ. இது கூட அவளோட சதியா தான் இருக்கணும். நீங்க இதெல்லாம் கண்டுக்காதீங்க. போய் வேலையை பாருங்க. நான் போய் டிஃபன் எடுத்துட்டு வரேன். ஒரே குழப்பமா இருக்கே. சதீஷ் எதுக்கு அவங்க கிட்ட பணம் வாங்கணும்? இவ்வளவு உறுதியா வர சொல்றாங்க. தாலி மேல வர சத்தியம் பண்றாங்களே. மாமா. என்னம்மா சத்யா, ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமா பிரகாஷ் மாமா. எங்க? காலையில வெளியே போனாரு, ஆனா எங்க போனாருன்னு தெரியல மாமா. அப்பா, டாக்குமெண்ட்டை சேஃபா வச்சுக்கிறது ஏதாவது பண்ணும்பா. மாமா, நைட் அவரும் சொன்னாரு வீட்ல வச்சா இப்படி ஏதாவது ஆகும், டாக்குமெண்ட்டை பேங்க் லாக்கர்ல வச்சிடலாம்னு நல்ல சொன்னாரு ஐடியா மாமா. சத்யா. டாக்குமெண்ட்டை பேங்க்ல வச்சா எப்படி திருடுறான்னு பார்க்கலாம். அவ செஞ்சாலும் செய்வாப்பா. எங்கப்பா போன? என்ன பிரகாஷ், எங்க போன? விசேஷனா வெளியே போவானாமா? விசேஷமா? என்ன விசேஷம்? அதான் டாக்குமெண்ட் வந்துச்சுல்ல, அதை தான் அவன் அப்படி சொல்றான்னு நினைக்கிறேன். என்ன சத்யா, உனக்கு கூட ஞாபகம் இல்லையா? இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள். அப்படியா? ஹாப்பி பர்த்டே சத்யா. Thank you மாமா. நீயே மறந்துட்ட. உன் பொறுப்பு அப்படி. ஆனா உன் பர்த்டேவை என்னால மறக்க முடியுமா? இந்தா வாங்கிக்க. என்னது? எல்லாம் மேடம்க்கு தான். ஹாப்பி பர்த்டே சத்யா. தேங்க்யூங்க. இத வாங்க தான் காலையில அவசரமா கிளம்புனீங்களா? அதை ஏன் கேக்குற? எந்த கடையும் திறக்கல. கடைசியில ஒரு கடையை பார்த்து தேடி பிடிச்சு வாங்கிட்டு வந்தேன். திறந்து பாரு. டிசைன் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க. Thank போட்டுக்க. you. டேய், நீயே போட்டு விடுற. மாமா, அத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா 100 வருஷம் வாழணும். செயின் சூப்பரா இருக்கு. Thank you கா. நீங்க சந்தோஷமா எந்த குறையும் இல்லாம இருக்கணும். எனக்கு வாய்ச்ச பொண்டாட்டி தான் கேவலமான எண்ணத்தோட இருக்கா. ஆனா சத்யா இந்த வீட்டுக்கு உண்மையான மருமகளா உழைக்கிறா. பிரகாஷ், சத்யாவின் எதுக்கும் கோச்சு கூடாது, சரியா? டேய், என்னடா நீ? சரி, மோனிஷா ஸ்கூல் விஷயம் என்னாச்சு? ஒண்ணும் இல்லடா, மோனிஷாவா படிச்ச ஸ்கூலே திருப்பி சேர்த்துட்டேன். என்ன சொல்ற? ஆமாண்டா, பிரின்சிபலை பார்த்து பேசினேன். இனி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி சேர்த்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு குமார். சத்யா, மேல ரெட் கலர் ஃபைல் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். ஓ, செல்லு. என்னங்க, சத்யா மாதிரி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணுங்க. ஆமா. உண்மைதாம்மா. ஸ்கூல்ல வேற ஒண்ணும் சொல்லலையே? இல்லம்மா, வேற ஒண்ணும் சொல்லல. மோனிக்கு ரொம்ப சந்தோஷம். அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா பேசினா. எப்படியோப்பா, இந்த பிரச்சனை தீர்ந்து போச்சு. அப்பா, அத்தை, கிளம்புறப்பா. மாமா போயிட்டு வரோம். அக்கா, மாமா வரோம். சத்யா, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நான் பாத்துக்கிறேங்க. சரி. போயிட்டு வரேன். சரி.
பிரகாஷ் வீட்டு டாக்குமெண்ட் பேங்க் லாக்கர்ல வைக்கிறதா சொன்னியாமே? ஆமாண்டா, நான் இப்ப பேங்க்குக்கு தான் போறேன். ஏய், நீ தனியா பைக்ல போவானாண்டா? ஏற்கனவே ஆளமிச்சு டாக்குமெண்ட் திருட முயற்சி பண்றக்கா. நீ என் கூட கார்லயே வந்துடு, அதான் சேஃப். அதெல்லாம் வேண்டாம், நீ மனுஷா ஸ்கூல் கூட்டிட்டு போ, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்ப. சரி. மேடம் என்ன மேடம், நான் செட் பண்ணால டாக்குமெண்ட்டை திருடி கொண்டு வந்து கொடுத்தானா? கிழிச்சான். நம்ம எல்லாரையும் சிக்க வைக்க இருந்தான். என்ன மேடம் சொல்றீங்க? அவன் இந்த வேலைக்குனே பிறந்தவன் மேடம். அவன் ஒரு வேலையும் செய்யல மேடம். அவன் வீர புள்ளிங்கள கில்லாடி மேடம். அதான் ஒண்ணுத்துக்கும் உதவலன்னு சொல்றல. பிரகாஷ் நைட்டோட நைட் எனக்கு ஃபோன் பண்ணி அவன் சிக்கிருந்தா நீங்க அழிஞ்சிருப்பீங்கன்னு மிரட்டுறான். என்னைய ஆல் செட் பண்ணிருக்க? ஒரு டாக்குமெண்ட்டை திருடிட்டு வர கூட துப்பு இல்லாதவன். போயா. வந்துட்டான். அக்கா, என்னடியாச்சு? அந்த ஆளு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லக்கா. நீ சொன்னேன்னு பாக்க போனதுக்காக என்ன திட்டுறாரு. ஒன்ன கூட திட்டிக்கிட்டு தான் இருக்காரு. சரி விடு, திட்டலன்னா தான் அதிசயம். ஆமா, மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிடுறாரா? அதெல்லாம் தெளிவா சாப்பிடுறாரு. சாப்பிட்டு தெம்பா இருக்கிறதுனால தான் என்ன அடிக்க வராரு. காயோ, டாக்குமெண்ட் திருட ஆரம்பிச்சியே கைக்கு வந்துருச்சா? டாக்குமெண்ட் எங்க கொடு. என்ன டார்லிங், டாக்குமெண்ட் எங்க? சாரி நம்பி, இதுல நாம தோத்துட்டோம். பிரகாஷ் அவனை பிடிக்க ட்ரை பண்ணி அவன் பயந்து ஓடி வந்துட்டான். இதுக்குதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி தேர்ட் ரேட் வேலைலாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு. நேரா களத்துல இறங்கணும். வீட்டுக்கு ஆளுங்களோட போனோமா, இருக்கிறவங்களை அடிச்சு கட்டி தொங்க விட்டோமா, டாக்குமெண்ட்ஸ் அவங்க கண்ணு முன்னாடி எடுத்தோமான்னு வந்துகிட்டே இருக்கணும். நீ தான் அந்த ஐடியாவை சொன்ன. எனக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது. நேருக்கு நேர் மோதணும், அடிச்சு தூள் கலப்பணும். வெண்ணே பாஸ். ஏனுங்க பாஸ்? காளிக்கு போன் போட்டு உடனே அவனை இங்க வர சொல்லு. சரிங்க பாஸ். நம்பி, அவசரப்படாதீங்க. இது அவசரம் எல்லாம் இல்ல, இதான் என் பிளான். இப்படிதான் நான் பல சொத்து சம்பாதிச்சிருக்கேன். அடி உதைக்கதான் எங்கேயுமே மதிப்பு. நம்பி, கொஞ்சம் யோசிங்க. பிரகாஷும் சத்யாவும் கவர்மெண்ட் சர்வெண்ட். அதுலயும் அந்த சத்யா பெரிய ஆபீசர். வீடு புகுந்து கலாட்டா பண்ணாலும் பிரகாஷ் பயப்படவே மாட்டான். இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன? பிரகாஷ்க்கு எங்க அடிச்சா எப்படி வலிக்கும்னு எனக்கு தெரியும். அவன் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் அது கூடவே இருக்கணும். அது தான் கைய விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைப்பான். அத தூக்குனா அவன் நாம சொல்றபடி கேட்பான். நம்ம கால்ல விழுடானாலும் விழுவான். அப்படி என்ன விஷயம் அது? அது எங்க இருக்கு சொல்லு. அது அந்த வீட்லயே தான் இருக்கு. வீட்டுக்குள்ளே வா. ஆமா. யாரு? அவனோட அப்பா அம்மா மோனிஷா? அவன் காதல் மனைவி சத்யா. சத்யா இல்லனா அவனுக்கு உயிரே இல்ல. சிவனும் சக்தியும் மாதிரி தான் ரெண்டு பேரும் நினைச்சிட்டு இருக்காங்க. சக்தி இல்லையேல் சிவன் இல்லை. சத்யாவை தூக்குனா அவனுக்கு நம்ம கால்ல வந்து விழறத தவிர வேற வழியே இல்ல. சூப்பர். இப்ப சொன்னியே, இது ஓகே. இதான் நம்ம ஏரியா. அவனை எப்படி கதறடிக்கிறேன்னு பாரு. சூப்பர் காயோ, சூப்பர். என்னடா காளிய வர சொன்னியா? வந்துட்டு இருக்கான் பாஸ். சூப்பர். இன்னைக்கு நான் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. டாக்குமெண்ட் என் கைக்கு வரப்போகுது. எப்படின்னு தெரியல மேடம், ஆக்சிடென்ட் போல இருக்கு. 188க்கு ஃபோன் பண்ணீங்களா? நீங்க வருவீங்கன்னு தான் காத்துட்டு இருந்தோம். இங்க பாருங்க, நான் யாரு தெரியும்? கத்தாம கார்ல ஏறினா உயிர் உங்ககிட்ட இருக்கும், இல்ல கழுத்து அறுத்துருவோம். ஏய் வா வா.
புருஷனுக்கு தான் அறிவு இருக்குன்னு நினைக்கிறானா? எனக்கே தண்ணி காட்டுறான். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன மாட்டி விட்டுட்டு என் பேரை டிவியில வர வச்சால, வெக்கரம் பாரு அவனுக்கு வேட்டு. நீதான் அவன் தேவதன் சொல்லுவானாமே, அந்த தேவதைய நான் தூக்கி இருக்கேன். இந்த நம்பி பேருக்கு முன்னாடி அறிவு இருக்குடி. பாக்குறியா பாக்குறியா? நம்பி இங்க பாரு, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. இனிமே தாண்டி தப்பே பண்ண போறான் இந்த நம்பி. என் டாக்குமெண்ட்டை வச்சு என்னைய மிரட்டுவானா, பிளாக்மெயில் பண்ணுவானா? இப்போ அதே பிளாக்மெயில நான் பண்றேன். என்ன பண்றான்னு பாக்குறேன். நம்பி வேண்டாம் நம்பி. என்னடி வேண்டாம்? இது அவன் என் டாக்குமெண்ட் விஷயத்துல விளையாடும் போது நீ சொல்லி இருக்கணும். சொன்னியா? சொல்லியே. நான் அவன் காதல் மனைவியை தூக்கி இருக்கேன். என்ன நடக்குதுன்னு பாரு. சேஃப்டி லாக்கர் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நோ மென்ஷன். தேங்க்யூ. ஓகே. ஹலோ. உன் பங்காளிடா. டேய் நம்பி. ஆமாடா, நம்பிதான். உன்னை அழிக்க போற நம்பி. டேய், இவ்வளவு நடந்து நீ இன்னும் திருந்தலையா? திருந்துறதா? ஏண்டா, பஞ்சத்துக்கு கிரிமினலா இருக்கிற நீயே என்ன இந்த ஆட்டு ஆட்டும் போது நான் உன்னை எப்படி எல்லாம் ஆட்டி வைக்கணும்? டேய், ஏய், இப்போ உன் காதல் மனைவி என் கஸ்டடியில இருக்காடா. கேக்குறியா? பிரகாஷ் பிரகாஷ் கேட்டுச்சா? டேய் ஏய், நீ கத்தி அங்க எவனாச்சும் என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டாலும் எங்க சத்யா கழுத்துல கத்தி ஒரு இன்ச்சு உள்ள இறங்கும். பாக்குறியா? டேய், அந்த பயம் இருக்கணும். டேய் நம்பி, நம்பி வேட நம்பி, இது நல்லா இல்ல. டேய், எனக்கு இது நல்லதாண்டா இருக்கு. இப்போ நான் சொல்றத நீ கேட்டா உன் பொண்டாட்டி உயிரோட வருவா, இல்ல போனமா கூட உன் கையில கிடைக்க மாட்டா. என்ன சொல்ற? சரி சரி சொல்லு, நான் என்ன பண்ணணும்? குட். பொண்டாட்டி கழுத்துல கத்திய வெப்பேன்னு சொன்னதும் அங்க உன் குரலே மாறுது. அவ்வளோ லவ். டேய், என்ன பண்ணணும்னு சொல்டா. நேரா உன் வீட்டுக்கு போறேன். அங்க ஜெயந்த் விலாஸ் டாக்குமெண்ட்டை எடுக்கிறேன். உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை பேரையும் கூட்டிட்டு ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறேன். புரியுதா? நம்பி, உங்க ஜெயஹிந்த் விலாச என் பேருக்கு மாத்தி குடுக்குறீங்க. என் 14 கோடியை கவர்மெண்ட்டுக்கு கட்ட வச்சல, அதான் இப்ப நீ 100 கோடி பெருமானம் உள்ள சொத்தை என் பேருக்கு எழுதி வைக்கிற. ஓகே நம்பி. டேய், இப்ப என்னோட டர்ன்ரா. நான் சொல்றத மட்டும் நீ கேளு. உன் பதில் ஓகே ஓகேன்னு மட்டும் தான் இருக்கணும். ஓகே. நான் ஏற்கனவே உங்க வீட்டு பேரை வச்சு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். சத்யா கிட்ட இங்கே கையெழுத்து வாங்கிட்டு என் ஆளுங்க கிட்ட அவளை ஒப்படைச்சிட்டு அங்க வருவேன். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சத்யா எங்கன்னு கேட்டா அவ சீரியஸா இருக்கா, அவ வரமாட்டா. அவகிட்ட ஹாஸ்பிட்டல்ல வச்ச கையெழுத்து வாங்கிட்டேன்னு சொன்னா ஆபீசர்ஸ் எல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஆனா உங்க வீட்டுல ஜெய்ஹிந்த் விலாஸ் குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேரும் உன் தங்கச்சி முதல் கொண்டு சைன் பண்ணியே ஆகணும். உனக்கு இன்னும் 1 hour தான் டைம். சத்யா கிட்ட சைன் வாங்கிட்டு டாக்குமெண்ட்ஸோட நான் அங்க வரேன். அங்க என் பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்க குடுக்குறீங்க. நீ நல்லா கேட்டுக்கோ. அதுல ஒரு சின்ன மாற்றம் வந்தாலும் இங்க உன் சத்யா சத்தமே இல்லாம சாவா. டேய், சத்யா உடம்புல ஒரு சின்ன கீறல் விழுந்துச்சு. அது உன் கையில தான்டா இருக்கு. உன் வீட்டு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறவங்க கையில இருக்கு. ஓடு ஜூட், போ 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 போ. இன்னும் 1 hour தான் இருக்கு. ஓடு 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 ஓடு.